அடுத்ததாக இல்ல நீ சிகரத்துக்கு போயிட்ட, அந்த சிகரத்துக்கு போறதுக்கு என்ன காரணம், சிரமப்படாம நீ சிகரத்துக்கு போயிருவியா அப்படின்ட்டு, நான் சளைத்தவளா அப்படின்ட்டு வாமன அவதாரம் கொண்ட ஒரு பெண்ணு. அவ பேச்சை கேட்டோம்னா அது இந்த வானமே இடிந்து விடு, அந்த அளவுக்கு பேச்சாற்றல் கொண்ட நம்ம அன்பு மாணவி ரிதன்யா. 7ஆம் வகுப்பு ரிதன்யா ஃபர்ஸ்ட். எப்படி அவர்கள் பார்த்தோமா, இன்றைய மாணவர்கள் நிலை சிகரத்தை நோக்கி அல்ல, சிரமங்கள் நோக்கி தான் அப்படின்னு கொஞ்சம் சிரமப்பட்டு சொல்ல வர்றாங்க. கிளாப் பண்ணி அவங்க வர. அவைக்கு என் பணிவான வணக்கம். கல்வி முறைகள் சிரமத்தை நோக்கி செல்கிறது என்ற தலைப்பில் இன்று நான் பேச வந்துள்ளேன். இன்றைய கல்வி முறைகள் அதிக போட்டி, அழுத்தம் மற்றும் சிக்கல்களை ஏற்படுத்தி வருவதை விமர்சிக்கிறது. தொழில்நுட்பம் மாணவர்களை தனிமைப்படுத்தி சமூக திறன்களை அளிக்கிறது. அதிக பயன்பாடு கவன சிதறலையும் உடல் மன ஆரோக்கிய பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது. இன்றைய கல்வி வாழ்வு முன்னேற்றத்தை முக்கியமாக்காமல் போட்டியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. கல்வி அழுத்தத்தால் மாணவர்கள் உண்மையான திறமைகளை வளர்க்காமல் தேர்வு சார்ந்து வாழ்கின்றனர். பெற்றோர் மற்றும் ஆசிரியர் படி மார்க்கெடுக்கணும் என்று கூறி மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி படிப்பில் ஆர்வத்தை குறைக்கின்றனர். 75% மாணவர்கள் சமூக ஊடகங்களை படிப்பின் போது பெரிய கவன சிதறலாக கருதுகின்றனர். தகுதியற்ற ஆசிரியர்கள், நிதி பற்றாக்குறை, காலாவதியான பாடத்திட்டங்கள் கல்வி தரத்தை பாதிக்கின்றன. வகுப்பறை வன்முறை, கற்றல் கோளாறுகள், மோசமான நேர மேலாண்மை மாணவர்களை பாதிக்கின்றன. இன்றைய கல்வி சிரமங்கள் மாணவர்களுக்கு உடல், உளவியல், குடும்ப மற்றும் சமூக காரணிகளால் ஏற்படுகின்றன. பெற்றோரின் கடுமையான நடத்தை, தவறான வாக்குறுதிகள் மற்றும் அழுத்தம் மாணவர்களுக்கு படிப்பில் வெறுப்பை ஏற்படுத்துகிறது. கிராமப்புறங்களில் நிச்சயமற்ற வாழ்க்கை, ஊட்டச்சத்து பற்றாக்குறை மற்றும் வேலைக்கு அனுப்புதல் கல்வியை தடுக்கின்றன. இன்றைய கல்வி மதிப்பெண்களை மையப்படுத்தி மட்டுமே செல்கிறது. மாணவர்களின் திறமைகளை பொருட்படுத்தாமல் மதிப்பெண்கள் மட்டுமே முக்கியப்படுத்தப்படுகின்றன. மனிதனை ரேங்க் எடுக்கும் இயந்திரமாக இன்றைய கல்வி முறை தயார் செய்கிறது. இதனால் கல்வியின் மீதான அக்கறை, அன்பு குறைந்து பயம் அதிகரிக்கிறது. ஒரு குழந்தை எந்த தரத்தில் இருந்தாலும் ரேங்க் சாம்பியன், டாப்பர் என்ற அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இது குழந்தைகளுக்கு மன அழுத்தம், பயம், தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குகிறது. புத்தக அறிவு மட்டுமே முக்கியப்படுத்தப்பட்டு வாழ்க்கை திறன்கள், நடைமுறை அறிவு புறக்கணிக்கப்படுகின்றன. காண்பதன் மூலம் கற்றல், அனுபவத்தால் கற்றல் குறைந்து வருகின்றன. ஆன்லைன் கிளாஸ், மொபைல் கேம் என கருவிகள் அவசியமா இருந்தாலும் அதிகப்படியான ஸ்கிரீன் நேரம் உடல் நல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. ஒரு ஆசிரியர் வழிகாட்டியாக இல்லாமல் கண்காணிப்பாளராகி வருகிறார்கள். ஆசிரியர் மாணவரின் உறவு குறையும் போது குழந்தையின் கற்றலின் ஆர்வமும் நம்பிக்கையும் குறைகிறது. பண்பாடு, ஒழுக்கம், மனிதநேய குணங்கள் பாடங்களில் இடம்பெறாமல் போய்விட்டது. சிறந்த மனிதனை உருவாக்கும் கல்வி முறை குறைந்து வருகிறது. ஆகவே இன்றைய கல்வி முறை வளர்கின்றதோடு தேவையில்லாத அழுத்தங்களை மாணவர்களுக்கு கொடுக்கிறது. அறிவை வளர்க்க வேண்டிய இடத்தில் மதிப்பெண்களும் போட்டியும் முக்கியமாகிவிட்டன. இந்த சிரமங்கள் குறைய வேண்டுமெனில் கல்வியை மீண்டும் குழந்தையின் வளர்ச்சியை மையமாக கொண்ட பாதைக்கு திருப்ப வேண்டியது சமூகத்தின் பொறுப்பு. எங்களது பள்ளியில் உலக கல்வி வளர்ச்சி செயல் திட்டங்களில் வெற்றி பெற்ற மாண்டிசோரி முறை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த புதிய முறை மாணவர்களின் ஆர்வத்தை சிறைப்படுத்தாமல் செயல் வடிவில் கற்றல் முறையை அறிமுகப்படுத்துகிறது. எங்கள் வகுப்பறைகள் சிறைச்சாலைகள் இல்லை. எங்கள் கல்வி முறை மந்திரங்கள் ஓதும் மனப்பாட மண்டபங்களில் படித்த ஒட்டடையும் இல்லை. மிக நவீனமான முறையில் அறிவு சார்ந்த அகன்ற வீதியில் சுதந்திரத்தோடு நம்பிக்கையோடு நடக்க மாணவர்களாகிய எங்களுக்கு பேருதவி அளிக்கின்றது. புதிய விடியல் காணும் எமது பள்ளியின் செயல் திட்டங்களை வகுத்தளித்த தலைவர் ஐயா மாண்புமிகு டி. வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை போற்றி விடைபெறுகிறேன். நன்றி. நடுவர் தீர்ப்பு. ஐயா தீர்ப்பை தவறாமல் கூறுவார் என்று எதிர்பார்க்கிறேன்.
தீர்ப்பு எப்பவும் தவறாது. ரெண்டு விஷயமும் பேசினாங்க. ஒன்று, கல்வியில் வந்து மாணவர்கள் வந்து சிகரத்தை நோக்கி இருக்காங்களா இல்லை சிரமத்தை நோக்கி இருக்காங்களா. கடைசியாக வந்து பேசின மதன்யா வந்து பார்த்தோம்னா சிரமங்களை பற்றி நம்ம பல கருத்துக்கள் வந்து முன்வைத்தார்கள். அது வந்து பார்த்தோம்னா இன்றைய மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா கல்வி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு வேலை வாய்ப்புக்கானது இல்லை. கல்வி அப்படிங்கிறது வேலை வாய்ப்புக்கானது அல்ல. எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்வி கொண்டு வரப்பட்டது. பிற்காலத்துல வேலைக்காக நம்ம பயன்படுத்துறோம். நீ எதுக்குள்ள படிக்கிற அப்படின்னா நான் இன்ஜினியர் ஆகணும், நீ எதுக்குமா படிக்கிற அப்படின்னா நான் டாக்டர் ஆகணும், அதுக்கு தான் பயன்படும். நல்ல மனிதனா ஆக வேண்டும் அப்படின்னு யாருமே என்ன பண்றது சொல்றதில்ல. கல்வி ஒரு மனிதனை மனிதனாக்குவதற்கு என்னது, இந்த கல்வி இருக்க வேண்டும். அடுத்து ஒரு ஆசிரியர் பற்றி சொன்னாங்க. ஆசிரியர் வந்து பார்த்தோம் போட்டி போட்டு என்ன பண்ணாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்கறதெல்லாம் பேசணும். ஒரு ஆசிரியர்னா யார் அப்படின்னா ஒரு மாணவனை கல்வியின் மீது ஆர்வத்தை தூண்டக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த ஆசிரியனோட வந்து பாடம் நடத்த மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கத்தை தரக்கூடிய ஆசிரியர் தான் என்ன பண்ண இருக்க வேண்டும். இவரா ஐயோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மனசுக்கு என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க சில மாணவர்கள். ஐயோ இவரா பரவாயில்ல, இவர் வந்தா பரவாயில்லையே அப்படின்னு சில ஆசிரியர்கள் என்ன நினைப்பாங்க. அப்போ ஆசிரியர்கள் மக்கள் என்ன பண்ண வேண்டும், மாணவர்களுக்கு சில சிரமங்களை தரக்கூடாது, அவரை எளிமைப்படுத்தக்கூடிய தன்மையில இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவன் இருக்கிறான், நல்ல நெருங்கிய என்னுடைய ஒரு மாணவன். வீட்டுல வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க, அவ்வளவு இடைஞ்சலா இருக்கு. அதை மீறி என்ன பண்ணுவான், நல்லா படிக்கக்கூடிய வீட்டுக்கு போனா மாடு மேய்க்கிறது, காலையில இருந்து என்ன பண்றது, மாட்டை கொண்டு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் கட்டிட்டு வர்றது, அந்த காட்டுல போய் என்ன பண்ணுறது மாட்டை கட்டிட்டு வர்றது. அதுல தன்னோட சகோதரிக்கு அவனுக்கு சண்டை வர முடியாது. நீ பேர் ஒரு நாள் கட்ட மாட்டேன், நான் படிக்கிற ஹோம்ஒர்க் சார் பெரிய பிச்சு எடுத்துட்டு வருவாங்க, ஐயோ எனக்கு மாதிரி பயமா இருக்குது, நீ போய் கட்டி நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணு அதோட ஒரு சோம்பேறி, நீ போடா அப்படின்னு அவன் அடிக்கிறது. அவன் என்ன பண்ணி மாட்டை கட்டி கட்டாம வந்தது, மாடை வந்து எங்கேயாச்சும் என்ன பண்ணுறது ஒரு காட்டுக்குள்ள போயிடுறது. பெற்றோர்கள் உணர்றது இல்லை, பையன் படிக்கிறாரு தேர்வுக்கு நல்லா படிக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்றது உணர்றது இல்லை. மாணவர்கள் உணர்றது இல்லை. வீட்டுக்கு போனா என்ன பண்றது, எவ்வளவு சிரமம் பாரு, பெற்றோரால சிரமம், செல்போனால சிரமம், அங்க இருக்கு கை நமக்கு கம்மியா இருக்காது. உண்மைதானே, போன் அங்க இருக்கு, அம்மா இங்க கோயிலுக்கு போயிட்டாங்க, அப்பா வேலைக்கு போயிட்டாரு, கரண்ட் வேற இல்ல, புத்தகத்தை எடுத்து படிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வராது. கை எங்க எதை நோக்கி போக, இன்றைய காலகட்டத்துல செல்போனை நோக்கி போகுது. அதுவும் ஒரு சிரமமாக தான் நம்மளுடைய மாணவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. புத்தக அறிவு பத்தி சொன்னார்கள். கண்டிப்பாக ஒரு கல்வி அப்படிங்கிறது புத்தக அறிவோடு சென்றாதான், புத்தக அறிவு அனுபவ அறிவு வேண்டும், புத்தக அறிவு வேண்டும், ரெண்டும் தான் ஒரு மாணவன் என்ன பண்ண உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். உசைன் போல்ட் பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உசைன் போல்ட் கேள்விப்பட்டீங்களா? என்ன பண்ணாரு, ஒரு முறை உலகத்திலேயே இவரை மேல ஓட முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, குறுகிய நேரத்துல ஓடி வெற்றி பெற்றவர். ஒரு முறை என்ன பண்றாங்க, போட்டி நடக்குது, ஆர்வ குழந்தை அந்த உசைன் போல்ட் ஓட்டப்பந்தயத்துல ஆர்வ குழந்தை என்ன பண்ணாரு, அந்த துப்பாக்கி சொல்லுவாங்க பாத்தியா, ஸ்டார்ட் பண்ண அது சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எதிர்த்தாரு, கட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவர் கேம்ல இருந்து எடுத்துட்டாங்க. அழுகுறாரு அப்படியே, எவ்வளவு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு, எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாரு ஒலிம்பிக்ல, அழுகுறாரு. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு உசைன் போல்ட். என்ன பண்றாரு, இந்த உலகத்திலேயே அந்த இலக்க குறைந்த நேரத்தில் ஓடி வெற்றி அடையக்கூடிய நானாதான் இருக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி எடுத்து என்ன பண்றாரு, அடுத்த ஒலிம்பிக்ல முதல் ஆளா வராரு யாரு, உசைன் போல்ட். அப்போ அவருடைய தன்னம்பிக்கை என்ன பண்ணிடுச்சு, அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சு. நமக்கு சிரமங்கள் 1000 இருக்கலாம். கல்வியில் படிக்கும் போது சிரமம், சைக்கிள் யாராச்சும் கீழே விழுவாம சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா யாராச்சும், சார் சைக்கிள் பழகணும் சார், நான் கீழே விழுவாம சைக்கிள் பழகிருக்கிறேன், இல்ல யாராச்சும் மேல விடாம நான் சைக்கிள் பழகிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சைக்கிள் ஓட்டுவோம், யாராச்சும் ரோட்ல போயிட்டு இருப்பாங்க, அவங்க மேல போய் விட்டுருப்போம், நம்மளே என்ன பண்ணிருப்போம், எங்கேயாச்சும் கீழே விழுந்து எழுந்து காயப்பட்டு அதுக்கப்புறம் தான் முறையா கற்றுருப்போம். கல்வியில 1000 சிரமங்கள் வரலாம். அதெல்லாம் எதுக்காக, சிகரத்தை நோக்கி தான். படிக்கட்டுல ஏற சிரமமா தான் இருக்கு, ஏறிட்டே உயர்ந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நாடக நிகழ்ச்சி நடைபெறுது, எல்லாம் கூட்டமா இருந்து பாக்குறாங்க, நமக்கு தெரியல
உயர்ந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது என்ன இருக்கு, அந்த நாடக நிகழ்ச்சி நமக்கு எளிமையா தெரியும். அது போலதான் கல்வி. ஆரம்ப கட்டத்துல சிரமமா இருக்கலாம், படிக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆசிரியருடைய தன்மையே தன் மாணவன் நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம். இப்படி திட்டலாம், அடிக்கலாம், சிரமமா இருக்கு, நீ திட்டுவ, ஒரு முச்சப்பாரு வந்து எப்ப பார்த்தாலும் டெஸ்ட் வச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுவ, நீ திட்டிட்டு இருப்ப. இந்த திட்டெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கான படிக்கட்டுகள். உன்னை அடிக்கிறது, திட்டுறது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான். சிரமமா தான் இருக்கு ஆரம்பத்துல. கரும்பு இருக்கு பாத்தியா, நுனிக்கரும்பு இனிக்குமா அடிக்கரும்பு இனிக்குமா? அடிக்கரும்பு இனிக்கு, நுனிக்கரும்பு இனிக்காது. கல்வி அது போலதான், ஆரம்பத்துல இனிக்காது. வாழ்க்கையில பின்னாடி நம்ம கற்றதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில என்னன்னு அப்படின்னு கற்றதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது இனிமை தெரியும். போக போக கரும்போட சுவை அதிகமாகும். நுனியில சாப்பிடும் போது அது அதனுடைய சுவை நமக்கு தெரியாது. அது போலதான் இந்த கல்வி அப்படிங்கிறது சிரமம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அது போக போக அதனுடைய இனிமை கூடும். அப்போ ஒரு மாணவனுக்கு கல்வி அப்படிங்கிறது சிரமத்தை தந்தாலும் அவனை சிகரத்தை நோக்கி தான் வழிநடத்துகிறது அப்படிங்கிறத இந்த பட்டிமன்றத்தை கூறி இந்த அழகான இந்த ஒரு நல்ல வேலையில நல்ல தலைப்பு கொடுத்து பேச வைத்ததற்கு நன்றியை கூறி, மாணவர்கள் சிரமப்பட்டாலும் இறுதியில் சிகரத்தை நோக்கி தான் செல்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.